ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கர் டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அஃபிஷியல் டாக்குமென்டேஷன் போனீங்கனாலே அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் குடுத்துருக்கேன். நேவிகேட் டூ https://docs.docker.com. ஸோ அந்த அஃபிஷியல் டாக்குமென்டேஷனுக்கு நான் போறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் டாக்குமென்டேஷன் பேஜ். ஸோ இங்க வந்து ஹோம் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஓஎஸ் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து என்ன நமக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட் என்ன வேணும், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4 GB ஆஃப் ரேம் இந்த மாதிரிலாம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம வந்து டாக்கர் டெஸ்க்டாப்பை நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நான் காட்டுறேன் என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத. ஸோ இதுதான் வந்து டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட்டில் உங்களோட கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட இமேஜஸ், நீங்கள் வால்யூம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட என்விரான்மெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கண்டெய்னர்ஸ்குள்ளே நீங்கள் என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன இமேஜஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து டாக்கர் டெஸ்க்டாப் அண்டு இது வந்து டாக்கர் டேஷ்போர்ட். ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் உங்களோட டாக்கர் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்கான டாக்கர் கமாண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்கர் வெர்ஷன் அப்புறம் டாக்கர் -v இது ரெண்டுமே வந்து டாக்கரோட நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு கமாண்டுமே எதர் நம்ம டாக்கர் வெர்ஷனை டோட்டலாக அடிக்கலாம், இல்லை டாக்கர் ஸ்பேஸ் -v கொடுத்தோம்னா நம்மளோட டாக்கரோட என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டாக்கர் இன்ஃபோ இந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னா டோட்டலாக டாக்கரோட இன்ஃபர்மேஷனை, அதாவது உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்க டாக்கரில் இருக்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து டாக்கர் ஹெல்ப். ஸோ இது வந்து முக்கியமான கமாண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, இல்லை டாக்கர் கமாண்ட்ஸில் ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படிங்கும்போது நமக்கு வந்து டாக்கர் ஹெல்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக்கர் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டாக்கரில் இருக்க எல்லா கமாண்ட்ஸையுமே வந்துட்டு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதிலேருந்து நம்ம கமாண்ட்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் வந்து நம்ம என்ன கமாண்ட் தேவையோ அதை நம்ம வந்து எடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கர் லாகின் எதுக்கு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு. டாக்கர் ஸ்டாட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறக்கு டாக்கர் பற்றி. ஓகேங்களா? டாக்கர் இமேஜ் கமாண்ட்ஸ், இதில் வந்து டாக்கர் இமேஜஸ் கமாண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா டோட்டலான இமேஜஸை வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ டாக்கர் புல் எதுக்கு அப்படின்னா ஒரு இமேஜை வந்து அங்கேருந்து புல் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ணும். ஸோ டாக்கர் ஆர்எம்ஐ அப்படின்னா வந்துட்டு டாக்கர் ரிமூவ், ஆர்எம்ஐ அப்படின்றது ரிமூவ் இமேஜ். ஸோ ஒரு இமேஜை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ டாக்கர் இமேஜஸ் ப்ரூன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னென்ன இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டாக்கர் இமேஜஸ் ப்ரூன் கமாண்ட். ஸோ டாக்கர் பில்டு, ஸோ இந்த கமாண்டு தான் வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்துட்டு பில்ட் பண்ணும். ஸோ டாக்கர் ஃபைல் சொன்னோம் இல்லைங்களா? டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டாக்கர் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டாக்கர் பில்டு -t எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த டாக்கர் பில்டு வச்சு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த இமேஜை வந்து ஒரு நேம் வச்சு நம்ம வந்து டேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து -t. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டாக்கர் பில்டு -t hello world -v1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த hello world -v1 அப்படின்றது தான் இந்த இமேஜோட நேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம -t ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்கர் கண்டெய்னர் கமாண்ட்ஸ். ஸோ டாக்கர் பிஎஸ் அப்படின்றது வந்து இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்க எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கமாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு கிளியராக இல்லை, அதோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அகெயின் டாக்கரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜுக்கு போய்க்கோங்க. கைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கைட்ஸில் போயிட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு எஜுகேஷ்னல் ரிசோர்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து
சிஎல்ஐ சீட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாக்கர்ல இருக்கக்கூடிய பேசிக்கான கமாண்ட்ஸ், அதாவது எப்படி அ இப்ப நான் லிஸ்ட் பண்ண கமாண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் சேர்த்தி இங்க வந்து குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டாக்கர் பில்ட் ஹைஃபன் டி சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அது, அதுக்கப்புறம் டாக்கர் இமேஜஸ் கமாண்ட். ஸோ இந்த மாரி டாக்கர்ல என்னென்ன பேசிக்கான கமாண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இந்த சீட் ஷீட்ல குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில வந்துட்டு நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது எல்லா கமாண்ட்ஸுமே பேசிக்கான கமாண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இது எல்லா கமாண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். மக்கப் பண்ண சொல்லல. அ யூஸ் பண்ண நமக்கு இந்த கமாண்ட் இதுக்கு தான் அப்படின்ற மாரி ஞாபகம் வந்துரும். ஸோ டாக்கர் வந்து டாக்கர் கண்டெய்னர் ரன் டைம் வந்து குபர்னெட்டிஸ்ல இருந்து டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க. டாக்கர் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற டவுட் இருக்கும். இல்ல லேர்ன் பண்ணலாமா வேணாமா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க. ஸோ அத பத்தின ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ அத பத்தின ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்கர் சீரிஸ்ல அடுத்த ஸ்டெப் வந்து பார்ப்போம். டாக்கர் ஃபைல் பத்தி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ அண்ட் ஹேப்பி லேர்னிங்.